10-12 நாளா நம்ம தாவேக்கா தான் ஆட்சியில இருக்கு. விஜய் அண்ணா தான் சிஎம். விஜய் அண்ணா உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கான்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா 10-12 நாளா உங்க ஆட்சியில நடக்கிறது ஃபுல்லாவே மரண ஓலமா இருக்கு. மாத்தி மாத்தி இன்ஸ்டால எங்க பார்த்தாலும் மரண ஓலமா மட்டும்தான் இருக்கு. கோயம்புத்தூர்ல ஒரு பிள்ளைய பாலியல் வன்கொடுமை பண்ணி 10 வயசு பிள்ளைய கொன்னுட்டாங்க. சரிங்களா? இந்த பக்கம் திரும்பி பார்த்தா பீச்ல எப்பவும் போல சம்மர் ஹாலிடேஸ்க்கு விளையாட கூப்பிட்டு போன பிள்ளைய காணோம்னாங்க. அந்த பிள்ளை செத்தே போச்சு. செவிலியர்கள் திருச்சி போராட்டத்துல அதாவது தப்பான மருத்துவ சிகிச்சை கொடுத்து இறந்துட்டாங்கன்னு சொல்லி போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. அண்ணா இதுக்கெல்லாம் உட்காந்துக்கிட்டு நீங்க ட்விட்டர்ல ட்வீட் போட்டுட்டு இருக்கீங்க. ட்விட்டர்ல ட்வீட் போடுறதுக்கு அவங்கள மக்கள் ஆட்சியில உட்கார வச்சாங்க. ஏன் எங்களுக்கு ட்விட்டர்ல ட்வீட் போடவும் வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கவும் தெரியாதா? களத்துல வந்து இறங்கி அவங்களுக்காக ஒரு ஆறுதல் கூட சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா உங்க ஆட்சியில இது நடக்கும் நான் மக்கள் எல்லாம் நம்பி ஓட்டு போட்டாங்க. எங்க அண்ணன் ஆக்ஷன் ஹீரோ நம்பி தானே ஓட்டு போட்டாங்க. அவங்களை இப்படி கைய வச்சு காட்டுறீங்க. இதுல உங்களோட அமைச்சர்கள் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இது பொலிட்டிக்கல். இந்த கொஸ்டின் எப்படி இந்த குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சு என்னங்க ஆக்ஷன் எடுக்கிறீங்கன்னு கேட்டா இது பொலிட்டிக்கல் அப்படின்னா இன்னொருத்தருக்கு அவருக்கு என்ன துறை கொடுத்திருக்கீங்கன்னு கூட தெரியல. சுற்றுச்சூழலா சுற்றுலாவான்னு கூட தெரியாம சுத்திட்டு இருக்கிறாரு. இதுல பாதி பேருக்கு கரண்ட் கட்டு, பாதி பேர் சஃபர் பண்றாங்க. மக்கள் சஃபர் பண்றதுக்கான நீங்க வந்தீங்க. இதுல இது வரைக்கும் தாவேக்கா விஜயனுக்கு ஓட்டு போடுங்க, விஜயனுக்கு வந்து ஓட்டு போட்டா எங்க அண்ணன் வந்து பெண்கள் பாதுகாப்புல 100% கொடுப்பாரு, எங்க அண்ணன் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. எவனையுமே இப்ப காணோம். இன்ஸ்டாகிராம்ல ஓட்டு போடுங்கன்னு சொன்ன ஒருத்தரை காணோம். இது எல்லாத்துக்கும் நான் என்ன கேட்கிறேன், உங்க அண்ணனுக்காக ஓட்டு போட்டீங்கல்ல, இதுல என்ன சொன்னீங்க? எங்க அண்ணன் தப்பு பண்ணா நான் தான் வந்து ஃபர்ஸ்ட் கேட்போம், நாங்க தான் ஃபர்ஸ்ட் குரல் கொடுப்போம். எங்க குரல்? உங்க குரல்லாம் எங்க? இந்த மக்கள் அழுகுறது உங்க காதுல கேட்கலையானா? இந்த மரண ஓலம் உங்களுக்கு கேட்கலையா? பாவனா மக்கள், பாவனா உங்க ஆசைக்கு நீங்க சிஎம் ஆயிட்டீங்க. மக்கள் என்னன்னா பண்ணாங்க? உங்களை ஆசையை தானே உட்கார வச்சிருப்பாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்க மக்களுக்கு ஒரு நன்றி சொல்ல கூட போகலன்னா, ஒரு நன்றி சொல்ல போகல. இதுல அன்பில் மகேஷ் அண்ணா வந்து அன்னைக்கு கண்ணீர் விட்டு கரூர் சம்பவத்துக்கு அழுததுக்கு எல்லாரும் கலாய்ச்சி ட்வீட் போட்டுட்டு இருந்தீங்க. இன்னைக்கு ரீல்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களோட எம்எல்ஏஸ் போய் ஒரு சாவு வீட்டுல அழுதுட்டு அதை ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இது வேஷம். இது வந்து எப்படி? தயவு செஞ்சு வெளியே வாங்கணும். வெளியே வந்து மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இப்பயாச்சும் பதில் சொல்லுங்க. பாவனா மக்கள், தமிழ்நாட்டை இருட்டுல மூழ்கிறாதீங்க. பவர் உங்க கையில இருக்கு, அதுக்காக பவர் கட் பண்ணாதீங்க. உங்களுக்காக ஓட்டு போட்ட ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் உங்களை வெறுக்கிற அளவுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. வெளியே வாங்க, வெளியே வந்து பதில் சொல்லுங்க.